கடவுள் மேல இருந்து கீழே பார்க்கறான். இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு, இவனுக்கு நம்ம ஒரு 3 வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்லவங்கிட்ட வந்து கடவுள் கேட்கலாம். அப்பா ஊரெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுது, நான் ஒரு 3 வரம் தரலான்னு இருக்கேன், இந்த வரத்தை நீ வாங்கிக்கிறியான்னு. இல்லைப்பா நான் கொடுக்குற வரம் என்னன்னு கேளு, அப்புறம் வேணும் வேணாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கணும். சரி சொல்லுங்க அப்படின்னா, யார் பசின்னு வந்து உங்கள்ட்ட சொல்றாங்களோ நீ வயிற்றுல கை வச்சுனா பசி போயிடும். சூப்பரா இருக்கே. யாரு கஷ்டம் அப்படின்னு உங்களால நிற்கிறாங்களோ அவங்க தலையில கை வச்சா கஷ்டம் போயிடும். யாரு பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்க நெஞ்சில கை வச்சா பிரச்சனை போயிடும். இந்த வரம் வேணுமா வேண்டாமா? சூப்பர் வரமாச்சாங்க, கொடுங்க 3ஐயும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்று சொன்னார், எனக்கு இன்னொரு வரம் தருவீங்களான்னு. அப்ப கடவுள் கேட்டாரு, 3 வரத்தையே வேண்டான்னு, இதுக்கு கதையும் சொல்லிட்டு கொடுத்துட்டேன், இன்னொரு வரம் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க எதுக்கு? இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டார். நான் எதுக்கு சொன்னேன்னா, எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்போது வரைக்கும் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் தேடினதே இல்லை, கேள்விப்பட்டது